Hi, welcome you to learn English. இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். We are being instructed by the principal. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் டென்சஸ் அப்ளை பண்ண முடியும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப மொத்தம் இங்கிலீஷ் டென்சஸ் 12 இருக்குது. அந்த 12ல் இந்த 4 டென்சஸை பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி நான் கொடுக்குற எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த 4 டென்சஸ்க்கும் ஈஸியாக உங்களால் மனசில் வச்சுக்கிற முடியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்கால நிகழ்வுகள், நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், உலக உண்மைகள், பொதுவான கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இதில் ஒரு முக்கியமான ரூல் அப்ளை பண்ணணும். சிங்குலர் வந்துச்சுன்னா, ஓகே, அந்த சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை, அந்த வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸி. அதாவது கடந்த கால நிகழ்வுகள், அது நடந்து முடிஞ்சு 5 இல்லாட்டி 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருந்திருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஈட் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈட், ஏட். இது டிக்ஷனரியில் தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஆன்லைன் டிக்ஷனரியில் ஈட் அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் ஏட் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை மனப்பாடம் பண்ணிக்கிறணும். நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற, அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறப்ப, ஸோ அதை எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். இஸ் ஈட்டிங், ஆர் டூயிங், இந்த மாதிரி 5 அல்லது 6 மணி நேரத்துக்குள்ளே இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, நிகழ்காலத்தில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. 5 அல்லது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹேஸ், ஹேவ் கண்டிப்பாக வரும் அந்த வாக்கியத்தில். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஹேஸுக்கு அடுத்து ஒரு வேர்ப் இருக்கும், ஹேவுக்கு அடுத்து ஒரு வேர்ப் இருக்கும். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதாவது ஈட், ஏட், ஈட்டன். அந்த ஈட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அந்த ஸ்போக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதையும் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை டிக்ஷனரியில் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஒரு வாக்கியம் கொடுத்துருவேன். அந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி. நான் வழக்கமாக காஃபி குடிக்க விரும்புவேன். ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி. இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது யூஸ்வலாக வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம், ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம், அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த செயல் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வாக்கியம் எப்படி இருக்கும்? அந்த யூஸ்வலி அப்படிங்கிற வார்த்தை வராது. ஓகே, ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி, நான் காஃபி குடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். வி வென்ட் டு காலேஜ் பை பஸ் ஆன் மண்டே. இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கோ, அதோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட். கோ, வென்ட், கான். ஓகே, ஸோ வென்ட் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்குது, அதனால் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வென்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. அந்த வென்ட் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் வென்ட் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் ஒரு பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறப்ப, நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறப்ப வி வென்ட் அப்படின்னு சொல்லுவோம். த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட் த பிரின்சிபல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா, இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கீ வேர்டை பாருங்கள். அதே மாதிரி வேர்பை நீங்கள் பார்க்கணும். வேலையை குறிக்கும் வார்த்தை தான் இந்த டென்ஸை டிசைட் பண்ணுறது. ஸோ அதை பார்க்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட். இந்த ஹாவ், ஹேஸ் வந்துச்சுனாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அந்த ஹாவை ஃபாலோ பண்ணுற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ ப்ரெசன்ட் டென்ஸ், வென்ட் பாஸ்ட் டென்ஸ், கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி மீட் ப்ரெசன்ட் டென்ஸ், மெட் பாஸ்ட் டென்ஸ்,
again met, past participle. He has just now gone to market. அவர் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போகிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அதாவது ஒரு செயல் ஜஸ்ட் நவ் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, அப்போ ஹீ சிங்குலர் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹாவ் யூஸ் பண்ணணும். அந்த ஹேஸ் ஹேவை ஃபாலோ பண்ணுற வேர்ப் எந்த வேர்பாக இருக்கணும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கும். அந்த டைட்டிலே போட்டிருப்பாங்க இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு அந்த டேபிள் இருக்கும். இப்போ இங்கே கான் அப்படிங்கிற வார்த்தை எதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? கோ, வெண்ட், கான். இந்த கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அடிப்படை. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் அதை டென்சஸில் அப்ளை பண்ண முடியும். டென்சஸில் அப்ளை பண்ண முடிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸை பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். another sentence, the farmers and the students are participating. 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அகைன் ஒரு தடவை சென்டென்ஸை வாசிங்க, வாட்ச்சு வேர்பை கவனிங்க, வேலையை குறிக்கும் வார்த்தை வேர்பை கவனிங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். விவசாயிகளும் மாணவர்களும் பங்கேற்று கொண்டிருக்கின்றனர். அந்த கொண்டிருக்கின்றனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த செயல் இன்னும் முடியல, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அந்த ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற பி வேர்ப். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். தே லாஃப்ட் லவுட்லி. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஃப் ப்ரெசன்ட் டென்ஸ், லாஃப்டு பாஸ்ட் டென்ஸ். தே லாஃப்ட் லவுட்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். இந்த லாஃப்ட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஹாவ் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அது எந்த டென்ஸ்? ஸோ ஹேஸ் ஹேவ் வந்தாலே அது எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே ஹாவ் லாஃப்ட் லவுட்லி. ஓகே, ஸோ இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால டைரக்ட் வேர்ப் லாஃப்ட் அப்படின்னு இருக்கிறதுனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாஸ் அப்படிங்கிற பி வேர்ப் வந்துருச்சு, அது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அங்கே ஐஎன்ஜி வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது, அது மொத்தத்தில் வேர்பே இல்லை. ஸோ இந்த வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பார்க்கணும். ஹாவ் யூ மெட் பிஃபோர் எனிவேர்? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஹாவ் யூ மெட் பிஃபோர் எனிவேர்? 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹாவ் வந்துருச்சு, மெட் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மை நேம் இஸ் பிரீதா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் பாருங்கள், இது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, வேறு எந்த ஆக்ஷன் வேர்பும் இல்லை பாருங்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. மை நேம் இஸ் பிரீதா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இட் இஸ் a great pleasure to meet you again today. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் a great pleasure to meet you again today. இன்று திரும்ப உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஸோ இந்த இடத்துல இஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, ஹெல்பிங் வேர்ப் பி வேர்ப். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இட் இஸ் a great pleasure to meet you again today. இந்த எக்ஸசைஸ் இன்னும் முடியல. அடுத்த வீடியோவில் இந்த சேம் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த 4 டென்சஸுமே உங்களுக்கு நல்ல மனப்படமாயிரும். இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறப்ப ஈஸியாக அவங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஷன் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.